இந்த வீடியோல நம்ம ஐசிஐசிஐ பேங்கோட ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீமை பத்தி தான் பார்க்குறோம். ஸோ இதுல இன்வெஸ்ட் பண்றது மூலியமா நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும்? எப்படி இன்வெஸ்ட் பண்ணா அதிக இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்கிற டீட்டெயில்ஸை தான் நான் பார்க்க போறோம். ஃபிக்ஸட் டெபாசிட்னா என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு நம்ம ஸ்டார்ட்டிங்லேயே வந்து ஒரு பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அந்த பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேங்க் வந்து நமக்கு இன்ட்ரெஸ்ட்டும் நம்ம இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட்டும் நமக்கு திரும்ப கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். நம்ம பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண போறதுனால நாம இன்வெஸ்ட் பண்ண அந்த அமௌண்ட் வந்து கண்டிப்பா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கும். ஸோ நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே சேஃபாவும் இருக்கும். கேரண்டியா ரிட்டர்னும் கிடைக்கும். ஸோ அடுத்த விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூஸ் பண்ற இயர பொறுத்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து மாறும். ஸோ நீங்க 1 இயர்க்கு சூஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும், நீங்க 2 இயர்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இருக்கும். ஸோ இயர பொறுத்து நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் சேஞ்ச் ஆகும். அடுத்து இந்த எஃப்டில யார் யாரெல்லாம் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாங்கிற டீட்டெயில்ஸ பார்த்துரலாம். இந்தியன் ரெசிடென்ட்டாவும் ஓப்பன் பண்ணலாம். இல்ல நான் இந்தியன் ரெசிடென்ட்டா இருந்தீங்கனாலும் ஓப்பன் பண்ணலாம். ட்ரஸ்ட்டு, கம்பெனிஸு இந்த மாதிரி. ஸோ இதில மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லாருமே வந்து நம்ம அக்கவுண்ட் ஓப்பன் பண்ண முடியும். ஈவன் மைனர்ஸும் கூட நம்ம இதில அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணலாம். அடுத்தது இந்த எஃப்டில இருக்கிற எல்லா ஃபெசிலிட்டீஸுமே பார்த்துரலாம். ஃபர்ஸ்ட்டு இது ரொம்பவே வந்து ஒரு சிம்பிளான இன்வெஸ்ட்மென்ட் ஸ்கீம். அதாவது நம்ம ஸ்டார்ட்டிங்ல ஒரு அமௌண்ட்ட குடுக்குறோம். 1 வருஷத்துக்கோ, 2 வருஷத்துக்கோ நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறோம். ஸோ அதுக்கான அமௌண்ட்ட நமக்கு பேங்க் ரிட்டர்ன் குடுக்க போகுது. இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிற அமௌண்ட்டும் நமக்கு திரும்ப கிடைக்க போகுது. ஸோ இதுல நம்ப எவ்வளோ நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணணுங்கிறதையும் நம்மளே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட்டும் கூட நமக்கு மந்த்லி கிடைக்கிற மாதிரியோ, இல்ல 3 மாசத்துக்கு ஒரு தடவையோ இந்த ஸ்கீம் முடியும் பொழுது கூட எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா விதமான ஆப்ஷன்ஸுமே வந்து நம்ப சூஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அடுத்தது இதனோட டென்யூர்ன்னு பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 7 நாள்ல இருந்து 10 வருஷம் வரைக்கும் இதுல நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்க முடியும். இதுல மேக்ஸிமமா வந்து 3,00,00,000 வரைக்கும் நம்மளால இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஸோ அடுத்தது டாக்ஸ பொறுத்தவரைக்கும் இதுல கண்டிப்பா வந்து அப்ளிகபிள் தான். இதுல நாமினேஷன் ஃபெசிலிட்டியுமே இருக்கு. நம்ம ஒரு எஃப்டி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றோம். ஸோ ஒருத்தர் ஒரு எஃப்டி அக்கவுண்ட் ஓப்பன் பண்றாருன்னா, அவரு காலத்துக்கு பிறகு இந்த இந்த அமௌண்ட் யாருக்கு போய் சேரணுங்கிற டீட்டெயில்ஸ நம்ம குடுக்கணும் பேங்க்குக்கு. ஸோ அதுதான் வந்து நாமினேஷன் ஃபெசிலிட்டி. அடுத்தது ப்ரீமெச்சூர் க்ளோஷர். ஸோ நம்ம எஃப்டிய வந்து 1 வருஷமோ, 2 வருஷமோ நம்ம எப்படி வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெர்ம் முடியறதுக்கு முன்னாடியே நாம நம்மளோட அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அதுதான் வந்து ப்ரீமெச்சூர் க்ளோஷர். அந்த ஆப்ஷனும் இருக்கு. ஆனா வந்து அப்படி செய்யறதுனால நமக்கான இன்ட்ரெஸ்ட் இதுல கம்மியாயிடும். ஸோ அது நமக்கு ரொம்ப பெரிய லாஸ குடுக்கும். இந்த டேபுலர் காலம்ல பார்க்கலாம். நீங்க 1 இயர்க்குள்ளயே க்ளோஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து 0.5% குறைப்பாங்க. ஸோ நீங்க 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. ஆனா 2 வருஷத்துலயோ, 3 வருஷத்துலயோ நீங்க க்ளோஸ் பண்றீங்கன்னா, உங்களுக்கு வந்து 1% வந்து உங்களோட மொத்த இன்ட்ரெஸ்ட்ல இருந்து குறைச்சிருவாங்க. ஸோ அதாவது நீங்க ஒரு எக்ஸாம்பிள் படி சொல்லணும்னா, நீங்க வந்து 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க. ஸோ இப்போ நீங்க ஒரு 3வது வருஷத்திலேயே போய் இந்த அக்கவுண்ட்ட க்ளோஸ் பண்ணி அதில இருக்கிற அமௌண்ட்ட வெளிய எடுத்தீங்கன்னா, உங்களோட இன்ட்ரெஸ்ட் 7%ல இருந்து 1% மைனஸ் பண்ணிருவாங்க. அப்போ 6% இன்ட்ரெஸ்ட்க்கு தான் உங்களுக்கு கால்குலேஷன் பண்ணுவாங்க. ஸோ இந்த விஷயத்த வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். ஸோ அடுத்தது வந்து இதில லோன் ஃபெசிலிட்டியுமே இருக்கு. அதாவது நாம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட்ல இருந்து 90% ஆஃப் அமௌண்ட்ட நமக்கு லோனாவும் குடுப்பாங்க. ஸோ அடுத்தது இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பத்தி பார்த்துரலாம். ஸோ பொதுவா பேங்க்ஸ பொறுத்தவரைக்கும் நமக்கு வந்து ஜெனரல் சிட்டிசனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும், சீனியர் சிட்டிசனுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குடுப்பாங்க. அதாவது ஜெனரல விட சீனியருக்கு வந்து 0.5% எல்லாத்துலயுமே அதிகமா இருக்கும். இதுதான் வித்தியாசம். ஸோ நீங்க 7 நாள்ல இருந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ 7 நாளுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 3% இன்ட்ரெஸ்ட்டு. அதே சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா 3.5%. ஸோ இதே மாதிரி நீங்க 10 வருஷம் வரைக்குமே இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் இந்த டேபுலர் காலம்ல இருக்கு. ஸோ இந்த டேபிள்ல பாருங்க, இதுல 15 டூ 18 மந்த்துக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்ட பார்த்தீங்கன்னா 7.5 டூ 7.85. ஒரு 3 வருஷத்துக்கு நம்ம இதுல இன்வெஸ்ட் பண்றதுனால நமக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஸ்லைட்ல 1 இயருக்கான ஃபிக்ஸட் டெபாசிட்டோட கால்குலேஷன்ஸ தான் பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் காலம்ல நம்ம எவ்ளோ டெபாசிட் பண்ண போறோங்கிற அமௌண்ட்டு, செகண்ட் காலம்ல ஒரு ஜெனரல் சிட்டிசனுக்கு எவ்ளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்கிற டீட்டெயிலு, அடுத்த காலம்ல ஜெனரல் சிட்டிசனுக்கான மெச்சூரிட்டி அமௌண்ட். ஸோ ஒரு ஜெனரல் சிட்டிசன் ரூ. 50,000 இன்வெஸ்ட் பண்ணாருன்னா, 1 வருஷத்துல அவருக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் ரூ. 3,068 கிடைக்கும். மெச்சூரிட்டி அமௌண்ட்டா ரூ. 53,068 கிடைக்கும். அதுவே ஒரு சீனியர் சிட்டிசன் இன்வெஸ்ட் பண்ணாருன்னா, அவருக்கு எக்ஸ்ட்ரா 0.5% இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால
ரூ. 3,330 கிடைக்கும். ஸோ டோட்டலா ரூ. 53,330 இன்ட்ரெஸ்ட்டா கிடைக்கும். ஸோ இதே மாதிரி 1,00,000 இன்வெஸ்ட் பண்ணா, 3,00,000 இன்வெஸ்ட் பண்ணா, 5,00,000 இன்வெஸ்ட் பண்ணா, 10,00,000 இன்வெஸ்ட் பண்ணாலும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும், மெச்சூரிட்டி அமௌண்ட்டும் இந்த டேபிள்ல இருக்கு. ஸோ அடுத்தது 5 வருஷத்துக்கான கால்குலேஷன்ஸ பார்த்துரலாம். ஸோ ஸோ இதுல நீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போறீங்களோ, அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும், மெச்சூரிட்டி அமௌண்ட்டுமே இருக்கு. செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த ஸ்கீம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்ல இருக்கு. அப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்றோம்னா, 5 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்றோம்னா, அந்த 5 வருஷத்துக்கும் நம்ம ப்ரீமெச்சூரா வித்ட்ராவல் பண்ணாத மாதிரி இன்வெஸ்ட் பண்ணணும். ஸோ அப்பதான் வந்து இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஒரு பெனிஃபிட்ட நம்ம அனுபவிக்க முடியும். ஸோ ஃபைனலா இந்த வீடியோவோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. அடுத்த வீடியோல வேற ஒரு ஸ்கீம பத்தின டீட்டெயில்ஸ பார்க்கலாம்.